என்ன பண்ணாலும் எனக்கு இந்த முடி கொட்டுறது மட்டும் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. என்ன ரெமெடி எடுத்தாலும் அது எனக்கு சரியாகலை. என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் முடி கொட்டுறது மட்டும் நிற்க மாட்டேங்குது, மற்ற எல்லாமே எனக்கு சரியாகுது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹேர் ஆயிலும் பேக்கும் இன்டர்னலாக ஒரு ரெசிபியும் சொல்கிறேன். இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களோட ஹேர் ரொம்ப திக்காக பிளாக்காக முடி கொட்டுறது மட்டும் இல்லை, முடி நல்லா அடர்த்தியாகவும் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும், அது ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது தான். தூங்கி அழிச்சா முடி கொட்டுது, தலைக்காணி ஃபுல்லாக முடி இருக்குது, தலை சீவனா முடி இருக்குது, கை கொஞ்சம் கோதுனா கூட எனக்கு கையோட முடி வருது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன் உங்களுக்கு அந்த முடி கொட்டுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முடி கொட்டுறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. நான் எல்லா ரெமடியுமே ஃபாலோ பண்ணிட்டேன் மேம். இன்னும் சொல்லணும்னா எனக்கு இதை விட பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு, பெரிய கொரோனாவிலேருந்து கூட நான் மீண்டு வந்துட்டேன், ஆனால் இந்த ஹேர் ஃபால்லேருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு யோசிக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் கவனமாக தவறாமல் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்ற காரணங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நைட் ஷிஃப்ட் போகிற பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், ப்ளஸ் நம்மளோட ஸ்லீப்பு. இது ரெண்டுமே எனக்கு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, எனக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்குது, இல்லைனா எனக்கு நைட் ஷிஃப்ட்லாம் போகிறதுனால என்னால் சரியாக தூக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவே ஒரு முக்கியமான காரணமாக தான் உங்களுக்கு முடி உதிர்றதுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்க நியூட்ரிஷன் கண்டென்ட் நம்மளோட உடம்புக்கு போகிறத விட முடிக்கு போகிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டும். எனக்கு நியூட்ரிஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு முடி வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சில நேச்சுரலான டிசீஸ் ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு முடி கொட்டுறது இருக்கும். அப்போ அந்த டிசீஸ்க்கு, அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹேர் ஃபாலும் உங்களுக்கு வரக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அந்த நோய்க்கான தீர்வு என்னன்றதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஃபால்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். 4வது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம சுற்றி இருக்க சுற்றுச்சூழலால் வரக்கூடிய சில பிரச்சனைகளால் நமக்கு முடி உதிர்றது இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்டு, ஸ்மோக்கு, பொல்யூஷன், வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற ஹெல்மெட்டு அதை கழுவாமல் போடுறது, இல்லை அடிக்கடி துடைக்காமல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட ஹேரில் செட்டில் ஆகிட்டு ஹேரை இன்னுமே பிரேக் பண்ணும். இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன்ஸ் இல்லையா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஊட்டச்சத்து போகலை. அப்போது ஹேருக்கு தேவையான, அதாவது ஹேர் வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இல்லாதப்போ வேரே உங்களுக்கு வீக் ஆகிடும். ஸோ வேரோட முடி கயண்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன், இந்த மாசு இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்டர்னல் லேயர், அதாவது நம்ம ஹேர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 லேயர் இருக்கும் இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் லேயரோட டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது முடி உடஞ்சி விழுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வெப்பம். உடல் வெப்பத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேரில் ஸ்பிளிட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முடியோட கடைசி உங்களுக்கு வெடிச்சிருக்கும். இது இருக்குது அப்படின்னாவே உங்களோட உடல் உஷ்ணம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். இது போக போக உங்களோட ஹேரை தின்னாக்கி உங்களோட முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கும். இப்போ இந்த 3 விஷயம்ல உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 ரெசிபீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் ஒர்க்குக்கு போகிற பர்சனாக இருக்கேன், என்னால் வாரத்தில் 2 முறைலாம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நல்லெண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கிறது, அதாவது ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோம், அதையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள்.
அதுக்கும் எனக்கு டைம் இல்லைன்ற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தொப்புளில் டெய்லியுமே வந்து ஒரு 2-3 சொட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டு படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது 3த்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணால் மட்டும்தான் உடல் உஷ்ணம் வந்து தணியப்படும். அடுத்தது நீர் வந்து, அதாவது உடம்புக்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிற என்ன ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸும் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்குது, எனக்கு வந்து செரிமான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம நேராக வந்து ரெமெடிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் ஹேர் ஆயில் சொல்கிறேன். அது வந்து ஈஸியாக 2 இன்க்ரீடியன்ட் வச்சு எங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும். வெள்ளை கலர் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையாக கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெய் வந்து லோ ஹீட்டில், அதாவது மைல்டாக வந்து சூடு பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த 2 இலைகளையுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட போகிறோம். போட்டுட்டு அந்த இலைகள் வந்து மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயை வந்து கொதிக்க விட போகிறோம். கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு 1/2 மணி நேரம் வந்து கூல்டவுன் ஆகிறதுக்கு விட்டுணும். அதுக்கப்புறமா அந்த இலைகளோடையே அப்படியே போட்டுட்டு நீங்கள் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேரில் வந்து ஒயிட் ஹேர் இருக்குது, அந்த மாதிரி கிரேயிங் ஆஃப் ஹேர் ஸ்டார்ட் ஆகுது, இளநரை வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட முடி கருமையாக வளர்கிறதுக்கும் இந்த ஆயில் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேருக்கு வந்து அந்த பேக் போடணும். இது வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலால் வரக்கூடிய அந்த பொல்யூஷன், டஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளோட அவுட்டர் லேயர் ஆஃப் ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை சாறு வந்து அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா 1-2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அரைச்சி அது ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து செம்பருத்தி இலையோட பேஸ்ட்டு, 3த்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, தலையில் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறோம். முக்கியமாக அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்கேல்ப் அழகாக பிரிச்சுட்டு வகுடாக எடுத்து அந்த வகுடில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அந்த ரூட்டில் வந்து அந்த பேக் வந்து அப்ளை ஆகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க தண்ணியில் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இதை வந்து வீக்லி 2 இல்லை 3 வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிரேக்கேஜ், அந்த உங்களோட ஹேரோட ஷைனிங் போகிறது, இது எல்லாமே வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணும். 3வது இன்டர்னலாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன ஆயில் அப்ளை பண்ணால், என்ன ஷாம்பு போட்டாலும் இன்டர்னலாக அந்த நியூட்ரிஷன் போயிட்டு உங்கள் ஹேரை ரீச் ஆகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு நெல்லிக்காய் டெய்லியுமே வந்து ஒரு ஃப்ரெஷ் பெரிய நெல்லிக்காய் ஒன்று வாங்கிக்கோங்க. எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்றது மட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு பெருசாக நீங்கள் எதுவுமே செய்யணும் இல்லை. கடையில் போயிட்டு நெல்லிக்காய் வாங்க போகிறீங்க, காலையில் எடுத்து மென்று சாப்பிட போகிறீங்க. இது பண்ணுறது மூலயமாவே உங்களுக்கு வந்து ஹேர் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய நியூட்ரியன்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ரெசிபீஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஹேர் ஃபால்லேருந்து வெளியில் வாங்க. அடிஷ்னலாக நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவோமே, அதில் வந்து கருப்பு கலர் இருக்கும். அதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 காஞ்ச திராட்சையை நைட்டே வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு அனிமிக் கண்டிஷன்ஸ்னால வரக்கூடிய ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும்.